கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த 2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாத முதல் தேதியில் நுழைந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 85:12 வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலும் இந்த வருடத்திலும் நன்மையானதை தரப்போகிறார். நாம் நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நற்காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுதுமே நன்மையை தான் செய்கிறோம், ஆனால் நமக்கு தீமை மட்டும் வந்து வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது, அடுக்கடுக்காக வருகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது என்ற கேள்விக்குறி நமக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு சாராருக்கோ அவர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் நன்மையே பெற்றுக்கொள்கிறார்களே, நன்மையான காரியமே நடந்து கொண்டிருக்கிறதே, இதனுடைய அர்த்தம்தான் என்ன என்று புரியாத புதிராக நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருகின்ற அந்த வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்பி விசுவாசியுங்கள், கர்த்தர் கட்டாயம் நமக்கு தருவார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது உலகத்து தகப்பனை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. உலகத்திலே இருக்கிற ஒரு தகப்பன் தன் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, அல்லது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, அல்லது திட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா என்று இப்படியெல்லாம் வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பொல்லாதவர்களாகி நீங்கள், அதாவது உலகத்து தகப்பனை இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா பரிசுத்தாவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்ற வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தாவி எவ்வளோ விசேஷமான ஒரு காரியம். அது நம் வாழ்க்கையில் வரும்போது நன்மையானவர்களை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவரே அதை சொல்லியிருக்கிறார். ஆம், அவருக்கு சாட்சியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டால் இதை விட நன்மையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் இருக்க போகிறது. அதை பெற்றுக்கொள்வோமானால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் வரும், எல்லாம் நம்மை தேடி வரும். பாருங்கள், வேதத்தில் யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியம் நடக்குது. அவன் என்ன தப்பு செய்து விட்டான்? அவன் சொப்பனத்தை கண்டது தப்பா, அல்லது தன் சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைத்தது தப்பா? ஒரு தவறும் அவன் செய்யவில்லை. அவனை தூக்கி குழியில் போடுகிறார்கள், அங்கிருந்து தூக்கி வியாபாரிகள் இடத்தில் விற்கிறார்கள், அங்கிருந்து அவன் போர்த்திபார் வீட்டிற்கு செல்கிறான். அங்கிருந்து பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறைச்சாலை ஒரு கைதியாக மாற்றப்படுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். ஒரு நாள் வந்தது, ராஜாவுடைய கனவை விடுவிக்க முடியாமல் தவித்த வேளையிலே அவனுடைய உதவி தேவைப்பட்டது. யோசேப்பு அந்த இடத்துல உயர்த்தப்படுகிறான். அவன் அந்த நாட்டிற்கே அதிபதியாக மாறுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆம், தீமை 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 என்று வந்த யோசேப்புக்கு கடைசியில் நன்மையான காரியம் வருகிறது அல்லவா? அப்படித்தான் கர்த்தர் நினைத்தார், ஒரு மனிதனுக்கு நன்மையை அதிகமாக தந்து அவனை உயர்த்துவார். ஏன் யோபின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும். யோபுக்கு கூட எத்தனையோ காரியங்கள் நடந்தது. அவனுடைய நண்பர்கள் அவனை தூஷித்தார்கள், அவனுடைய மனைவி அவனை தூஷித்தாள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது யோபு என்ன சொல்கிறான்? ஒரே வார்த்தை தான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை பெற வேண்டாமா என்று கேட்கிறான். தீமை வருவதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அது ஒரு பெரிய காரியமாக அவன் நினைக்கவே இல்லை. எவ்வளோ பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் கூட அவன் என்ன செய்கிறான்? இவற்றெல்லாம் சகித்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? இந்த வார்த்தையை சொல்கிறான். அதனால்தான் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? இரண்டத்தனையான அவனுடைய ஆசீர்வாதம் பெருகும்படியாக அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வீட்டில் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கலாம், வாலிப வயதில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், வியாதியின் கொடுமைகள் பலரை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நன்மையானதை தந்து உங்களை உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள், துதியுங்கள். கர்த்தர் உங்களை எப்படியாவது எல்லாவித காரியத்திலும் நன்மையான ஈவுகளை தந்து உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த ஆண்டிற்குள்ளே, இந்த மாதத்திற்குள்ளே காலடி வையுங்கள். கர்த்தர் வெற்றி மேல் வெற்றி உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார், அது நிச்சயம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உன் பதப்படியில் வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா, நீ நல்லவரும் வல்லவரும் நன்மைகளை செய்கிற தேவன் அப்பா.
அப்பா கர்த்தர் நன்மையானதை தருவீர் என்று சங்கீதம் 85:12 நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அந்த வசனத்தின்படி கர்த்தாவே இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கை அப்பா ஆண்டவரே ஒரு புத்துணர்ச்சி பெற்று கர்த்தாவே ஆண்டவரே பொலிவுடன் கர்த்தாவே திகழட்டும் ராஜா. நாங்கள் நன்மையானதை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் நாள் தொடக்கத்திலிருந்து எல்லா நாட்களிலும் கர்த்தாவே உம்முடைய அருளினாலும் உம்முடைய கிருபினாலும் இது இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடத்தவும் அப்பா நிறங்கு உம்முடைய கிருபை எங்கள் மேலே அப்பா மழை போல பொழிந்தரலாம் அப்பா. உண்மையே நம்பியிருக்கிற ராஜா. நன்மையானதை தாங்க ராஜா. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதுமப்பா. இதுவரை நாங்கள் பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா. இதுவரை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் தீமை 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 என்று வந்தாலும் ஒரு நாளைக்கு நீ உயர்த்துவீர் என்பதை அப்பா யோபின் மூலமாகவும் யோசப்பின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா. அப்படியாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை கூட நீரப்பா ஆண்டவரே உயர்த்தி அப்பா மகிழ செய்வீராக. துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. வணக்கம்.